வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம சனி வக்ர பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு டாரட் பிரசன்னம் மூலமாக கிடைக்கக்கூடிய வக்ர பலன்களை பற்றி பார்க்கலாம். சனி பகவான் 13ஆம் தேதி ஜூலை மாதம் வக்ரம் அடைகிறார். இந்த ஜூலை மாதம் வக்ரம் அடையக்கூடிய அந்த சனி பகவான் 27ஆம் தேதி 11ஆவது மாதம், அதாவது நவம்பர் வரைக்கும் இருக்கிறார். இந்த சனி வக்ரம்ன்றது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய யார் யாரெல்லாம் முருகனை வழிபாடு பண்ணுறீங்களோ, எந்த முருகனை, அதாவது பழனிமலை முருகனா இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய பக்கத்தில் கோயில் இருக்கக்கூடிய அந்த முருகனா அப்படின்ற மாதிரியாக உங்களுக்கு எந்த முருகனுடைய பெயர் பிடிக்குதோ அந்த முருகனுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா சிம்மராசி என்பவர்கள் அதிகமான பேர் பார்த்திங்கன்னா முருகனுடைய பக்தர்களாக தான் இருப்பாங்க. அந்த முருகனுடைய ஆசிர்வாதம் முழுமையாக இந்த சனி வக்ர காலகட்டத்தில் இருக்கணும். ஏன்னா அஷ்டமத்தில் உங்களுக்கு சனி இருக்கிறாரு. அஷ்டம சனியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ர நிலையை அடையும் போது என்ன ஒரு பிரசன்னம் இருக்க போது, என்ன பலன்கள் இருக்க போது பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வக்ர நிலை சனி பகவான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரிவுகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நேரம். குடும்பம் சம்பந்தமான பிரிவுகளாக இருக்கலாம், இல்லை தொழில் சம்பந்தமான பிரிவுகளாக இருக்கலாம், இல்லை வேலை சம்பந்தமான பிரிவுகளாக இருக்கலாம். எது வேணாலும் இந்த காலகட்டம் நடக்கும். ஏன் அந்த மாதிரியாக இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரம். வேலையில நிறைய தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னா வேலையை துணிச்சலாக விட்டு அதிலிருந்து ஒரு நிவர்த்தியை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள்ல நிறைய ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டம் தொழில் அப்படியே ஸ்வைப் பண்ணி எடுத்துட்டு நல்ல ஒரு புதிதாக ஒரு தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரம். இந்த மாதிரியாக எல்லாம் திடீர் ஒரு மாற்றத்தை அந்த சனி வக்ர நிலை இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த 4.5 மாதங்கள் தான் இது தற்காலிகமான ஒரு சூழ்நிலை. ஆனா இந்த தற்காலிக சூழ்நிலையிலேயே ஒரு நிரந்தர ஒரு வருமானத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சிம்ம ராசி என்பர்கள் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய ஒரு எண்ணங்கள்ன்றது அதிகமாக இருக்கும், ஆசைகள்ன்றது அதிகமாக இருக்கும். யாராவது உங்களுக்கு சில முதலீடுகள் பண்ண மாட்டாங்களா, யாராவது உங்களுக்கு சில ஒரு ஒத்துழைப்புகள் உறுதுணையாக இருக்க மாட்டாங்களா, நிறைய ஒரு பந்த பாசத்திற்காக இயங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒரு உறவு முறைக்காக இயங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்குன்னு சில நபர் இல்லை, உங்களுக்குன்னு ஒரு ஆதரவு சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்லை அப்படின்னு நினைத்து அந்த ஒரு ஆதரவுக்காக ஒரு தோல் சாயக்கூடிய ஒரு நேரம். அது யாரா இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையிலையும் நீங்க இருக்கிறீங்க. இந்த சிம்மராசி என்பர்கள் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன் என்ன அப்படின்னா, யார் வந்தாலுமே அவர்களை நம்பி அவர்கள்கிட்ட உங்களுடைய பர்சனல் லைஃப் ஃபுல்லாவே சொல்லி முடிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதுல நிறைய ஒரு ஏமாற்றம் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருங்க. யார்கிட்டையும் உங்களுடைய பர்சனல் வாழ்க்கையை சொல்லாதீங்க. அப்படி சொல்றதுனால உங்களுடைய ஒரு வருமானத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழல், அதாவது உங்களுடைய வருமானத்திற்காக சில தேவையில்லாத ஒரு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும். பெண்கள் அதிகமாக ஒரு தொலைதூரம் செல்லக்கூடிய ஒரு நேரம். சிம்மராசி பெண்கள் அதிகமான பேர் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நேரம். இந்த வாழ்க்கையை இன்னமே நம்ம வாழவே முடியாது, இதிலிருந்து நம்ம இன்னமே அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு அந்த லைஃப்பை வெறுத்து போய் அந்த லைஃபை இன்னமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நேரம் தான் இருக்கும். அப்படி வெளியில் வந்தால் என்னுடைய பாதை நல்லா இருக்குமா, நான் ஒரு சரியான ஒரு பாதையில் போவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பாதை கொஞ்சம் ஒரு கரடு முரடாக இருக்கும். நிறைய ஒரு தொந்தரவுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆனாலும் உங்களுடைய ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனை, ஒரு ஆழ்ந்த சிந்தனை அப்படின்றது உங்களை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி சிம்மராசி என்பர்கள் நிறைய ஒரு முருகனுடைய ஒரு டிவோட்டிஸாக இருப்பாங்க. அந்த முருகனுடைய பிரார்த்தனை
பிரச்சனை உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. அதுவும் பெண்களுக்கு, தனியாக குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் இந்த 4 மாதத்துல நீங்க பிரிஞ்சு வெளியில வந்துருவீங்க. ஆனாலும் இந்த 4 மாதம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியைன்றது இந்த பெண்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இடம் விட்டு இடம் மாற்றம் செய்யறதும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். வேலை செய்யக்கூடிய ஒரு நபர்களுக்கு வேலையில நிறைய ஒரு தொந்தரவுகள் இருக்கு. நீங்க ஒரு தனியா பிரிக்கக்கூடிய ஒரு நேரம், அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்குன்னு தனியா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்து நீங்க தனியா வேலை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் ஒரு கூட்டத்தோட சேர்ந்து எல்லாரும் கூட சேர்ந்து நீங்க வேலை பார்த்துருப்பீங்க. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை தனியா ஒதுக்கக்கூடிய ஒரு நேரம். இதனால உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு மனக்குழப்பம் இருக்கும். நம்ம ஏதாவது தவறு பண்ணிட்டோமா, நம்மளே தனியா ஒதுக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரியான மனக்குழப்பம் இருக்காது. இப்போ உங்களுக்கு உண்டான அந்த ஒரு நல்ல ஒரு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நேரம். அந்த திறமையை வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான மாற்றங்கள் இந்த காலகட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமான தடைகள்ன்றது கண்டிப்பாக இருக்காது. ஒரு நாளாவது ஒரு மாதமாவது நான் வருமானம் இல்லாமல் ட்ரை ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இந்த 4 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு பயங்கள், படபடப்புகள், தேவையில்லாத பதட்டங்கள் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் வெளியூர் போகும்போதும் பிரயாணம் போகும்போதும் கொஞ்சம் கவனமாக போங்க. உடல் நலன் பாதிப்புகள்ன்றது அடிக்கடி வந்து மறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த உடல் பாதிப்புகளில் எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துக்கிறீங்களோ, உங்களுக்கு இயற்கையாகவே ஏதாவது ஒரு உடல் தொந்தரவுகள் இருந்துட்டு இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒற்றை தலைவலி அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைக்கு உண்டான ஒரு ரெமிடியை கையில் எப்போதுமே வச்சுக்கோங்க. அது இல்லாமல் எங்கேயுமே ட்ராவல் பண்ணாதீங்க. பண்ணினீங்கன்னா இந்த 3 மாதத்தில் ஏதாவது ஒரு தேவையில்லாத தொந்தரவுகள் கண்டிப்பாக வரும். இந்த பிரசன்னத்தில் உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக கேட்கணும். ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம இந்த பிரசன்னத்தில் பார்க்கலாம். அதனால் உங்களுக்கு தேவையான அந்த பர்சனல் விஷயங்களுக்கு அந்த பிரசன்னத்தில் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு உங்களுக்கு உண்டான ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும், ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.